அவள் தானே எங்கள் புன்னகை. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும், தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். அக்கா, என்ன டாக்டர் யாருமே வந்து எதுவுமே பேச மாட்டாங்க? என்னதான் ஆச்சு அனிதாக்கு? நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன வரைக்குமே டாக்டர் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. என்னாச்சு அனிதாக்கு? ஏய் காவியா, ஒன்னும் இல்லடா, ஃபீவர் தான். என்ன உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து பேசுவாங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. எவ்வளவு நேரமாமா இதவே சொல்லிட்டே இருப்பீங்க? வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எங்க அக்காவை பார்க்கவும் விட மாட்டாங்க, எதுவுமே வந்து சொல்லவும் மாட்டாங்க. இப்படியே தான் நாங்க நிக்கணுமா? எனக்கு என் அக்காவை பார்க்கணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவேன். டேய் கோவப்படாத, பார்க்கலாம். என்ன இன்னும் உன் மாமாவே பார்க்காம தான் இருக்கிறாரு. என்ன யாரும் இப்போதைக்கு பார்க்க விட மாட்டாங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து சொல்ற வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும். இரு. ஏன்னா அண்ணனுக்கு மட்டும் இப்படி ஆகுது, பாய் எப்படி உடஞ்சு நிக்குதுன்னு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுதுச்சு, இப்ப அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுகுது. அண்ணன் பாவம் தானே. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அழாம பேசாம இரு. அதெல்லாம் அண்ணி நல்லபடியே கியூர் ஆகி வருவாங்க. இப்படி ஆளாளுக்கு அழுதுட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்றது? எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அண்ணி பாவம், நேத்தே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கணும். அவங்க வேணாம்னு சொல்ல அமைதியா இருந்துட்டோம் பத்தியா, அது நல்லதே இப்படி ஆயிடுச்சு. ஏய் எல்லாரும் சொன்னதவே சொல்லாதீங்க, ஒன்னும் ஆகாது, பேசாம இருக்கு. நிஜமாவே நீ ரொம்ப பாவண்டி. ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கூட முடியல. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா இவ்வளவு பெரிய தண்டனையா இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஒன்னும் கவலைப்படாத மிருதுலா, எல்லாமே மாறும், சீக்கிரமா மாறும். எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன். இப்போ வேணா உன் வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருக்கும், கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருந்தும் ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமை. எனக்கு ஆறுதல் சொல்லவே ஒரு ஆள் வேணும். ஆளுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி உடஞ்சதா இருக்காங்க. ப்ளீஸ் நார்மலா இரு. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? அவ இப்படிதான் என்னை ஏமாத்திட்டு மொத்தமா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அடுத்து நீயா? யார் மேலேயாவது பாசம் வைக்கவே பயமா இருக்கு. யாரு எப்ப விட்டுட்டு போவாங்கன்னே தெரியல. அந்த விதத்துல என்னையும் அறியாம உன் மேல அன்பு வந்துருச்சு. ஆனா ஆனா அந்த அன்பை நான் நிரூபிக்கிறதுக்குள்ளேயே ஏன் கடவுள் இப்படி என்ன சாவடிக்கிறாரு? ஒருவேளை நான் பண்ண தப்புக்கு இது எனக்கு தண்டனையா? அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவ எனக்கு வேணும், உயிரோட வேணும். அவ உயிரை எடுத்துட்டா மொத்தமா மொத்தமா என்னையும் கொண்டுட்டு போயிடும். என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது. டாக்டர் 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 என் மருமக எப்படி இருக்கா? ஏமா உள்ள கொண்டு போய் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுமா, இன்ன வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்லாமலே இருக்கீங்க, என்னமாச்சு? டாக்டர் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, என்னாச்சு டாக்டர்? நீங்க எல்லாம் பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸா? ஆமா டாக்டர். அன்னைக்கு என்னாச்சு? இவ்வளவு பேர் முதல்ல உள்ள நிக்காதீங்க, இங்க உங்க பேஷண்ட் மட்டும் கிடையாது,
நிறைய இந்த வார்டில் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர், எங்களுக்கு மட்டும் இங்க நிக்கணும்னு ஆசையா? இன்னும் அனிதாக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. அது தெரிஞ்சதாம தான் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சைடு நிக்கிறாங்க. எதுவும் இல்ல, நார்மலா இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. டாக்டர், நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்னாச்சு? அவங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர். ஐயோ அனிதா, காய்ச்சலா? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இருங்கம்மா, அழுகாதீங்க அழுகாதீங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு போல. அதை விட ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்த வச்சு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான மன உளைச்சல்னால காய்ச்சல் வந்துருச்சு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ரெண்டாவது, உடம்புல சுத்தமாக பிளட்டே கிடையாது. அதுவும் அவங்க பிளட் குரூப்பு ரொம்ப ரேரான பிளட் குரூப்பு. நான் எங்கள் ஹாஸ்பிட்டல் கவுண்டிங்கில் சொல்லியிருக்கோம். இப்போது அவங்க உடம்புக்கு தேவை பிளட்டு மட்டும்தான். ஏன்னா ரத்தம் இல்லைன்னா தான் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வர்றது. ரத்தத்தில் கிருமி இருந்தாலும் இது ஒரு ப்ராப்ளம் தான். என்ன, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. எங்களால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிறோம். டாக்டர், ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க டாக்டர்? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். அனிதா கொண்டு ஆகாது. சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஹஸ்பண்டுங்க? அம்மா இங்கே பாருங்க, என் கையில் எதுவும் இல்லை. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் பிளட்டு கிடைக்கலன்னு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா. சுத்தமாக அவங்க உடம்புல ரத்தமே கிடையாது. ரத்தம் இல்லாமல் குளுக்கோஸ் கூட ஏற்ற முடியல. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரியான நேரத்துக்கு ஃபுட்டு எடுத்துக்கல, சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கல, மன உளைச்சல்ல இருந்தால் கண்டிப்பாக காய்ச்சல் வரதான் செய்யும். அதுவும் உடம்புல சுத்தமாக ரத்தம் இல்லாத பட்சத்தில் என்ன தான் பண்ணுவாங்க அவங்க? அவங்க ஹஸ்பண்டுங்க? டாக்டர் இருக்கான், அந்த சைடு இருக்காங்க, என் தம்பி தான். டாக்டர், இப்போ அனிதாக்கு எப்படி இருக்கு? நான் தான் சொல்றேன்ல, அவங்க கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. உங்க வீட்டில் யாருக்காவது அவங்களோட பிளட் குரூப் சேமா இருக்கா? டாக்டர், என்ன பிளட் குரூப்? ஏ நெகட்டிவ். யாருக்காவது உங்க வீட்டில் இருக்கா? அது ரொம்ப ரேரான பிளட் குரூப். அது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்காது. டாக்டர், என்ன பிளட் குரூப் சொன்னீங்க? ஏ நெகட்டிவ்மா? டாக்டர், எனக்கு அந்த பிளட் தான். எவ்வளவு வேணாலும் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. அட, என் மருமகளை காப்பாத்தி கொடுத்துருங்க. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. என் பிள்ளைக்கு வாழ்க்கையை தொடங்குறதுக்குள்ள தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. உங்களுக்கு என்ன ரத்தம் தானே வேணும்? எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு என் மருமக வேணும். உங்களுக்கு ஏ நெகட்டிவா? ஆமா டாக்டர். அம்மாவுக்கு ஏ நெகட்டிவ், அப்பாவுக்கு வேற பிளட் குரூப். ஓ ஓகே, சூப்பர். நான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கவுண்டிங்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நான் வேணா அதை கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். இப்போ இவங்க கிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கலாம்ல? சரி, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே வர சொல்லுங்க. அவர் சில ஃபார்ம்ஸ்லாம் சைன் பண்ணணும். வர சொல்றேன் டாக்டர். அம்மா நீங்கள் என் கூட வாங்க. உள்ள நர்ஸ் கூப்பிடுவாங்க. அங்கே போய் பிளட்டு வந்து கொடுங்க. ஓகேவா? டாக்டர், பிளட்டு கொடுத்துட்டா அனிதாவை காப்பாற்றிட முடியல. அது முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகேவா? டைஃபாய்டு ஃபீவர் வந்து உடம்பு சரியாகிறது கொஞ்சம் சிரமம் தான். சரி, ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, சரி, முதல்ல கசகசன்னு கூட்டம் போடாதீங்க. ஒரு 2 பேர் மட்டும் இருங்க. முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் இருக்க வைங்க. ஓகே டாக்டர். எத்தனை தடவை சொன்னேன், நாட்டு இருக்க மாதிரி எனக்கு ப்ளவுஸ் தைக்காதீங்கன்னு. ஐயோ சி, கடுப்பாக சொன்னால் புரிஞ்சுக்காதுங்க. ஐயோ, இனி இது 8 மணிப்பாக கட்டிட்டு போகிறதுக்குள்ள கிழிஞ்சிரும். ஊட்டி தானே வந்திருக்கேன், ஒரு ஃபேன் ஷர்ட்டு இப்படிலாம் போட்டால் எப்படி இருக்கும்? ஆமாம், நான் என்ன வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன்? ஐயோ, ஏன் சந்தியாவும் புத்தி இப்படி போகுது? சரி, சீக்கிரம் கட்டி தொலையும். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ற? ஏன்டி இவ்வளவு நேரம் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல, அப்படித்தானே? டேய், வெளிய போடா ராஸ்கல். நான் Dress சேஞ்ச் பண்ணும்போது உள்ள வர வெக்கமா இல்ல? ஐயோ ஆமால, சாரி, தெரியாம சாரி. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, ஒருவேளை பாத்துப்பானா? ரொம்ப பண்ணாத, நான் ஒன்றும் பார்க்கல. ஆமா, இன்னும் சாரி மொத்தமா என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. சரி, நான் உன் பொண்டாட்டி தானே, கொஞ்சம் இப்படி திரும்பு. என்ன? அது ஒன்றும் இல்லை. நான் இந்த சாரி வேர் பண்ணுறதுக்கு வேறு ப்ளவுஸ் தான் போடணும். தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த ப்ளவுஸ் எடுத்து போட்டேன். பின்னாடி நாட் கட்டினது ரொம்ப டைட் ஆகி 3 முடிச்சு விழுந்துருச்சு. அதான் அவுக்க முடியல. அதான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தேன். நீ வந்துட்ட. அது என்ன பண்ணுற? அழகிய அசுரா அழகிய அசுரா மீற ஆசை இல்லையா? கனவில் வந்து எந்த விரல்கள் கிச்சு கிச்சு முட்டவில்லையா? அழகிய அசுரா அழகிய அசுரா மீற ஆசை இல்லையா? கனவில் வந்து எந்த விரல்கள் கிச்சு கிச்சு முட்டவில்லையா?
வட்ட வட்டமாக வானவில்லை வெட்டி குட்டி குட்டி மாலையை ஆக்குவேன். புறவேறி நீயும் என்னை அள்ளி கொண்டா மூச்சு முட்ட முட்ட சூட்டுவேன். ஏய் அவுத்தாச்சு. கூடு விட்டு கூடு பாய் வித்தை கட்டு உன்னை அடைவேன். அழகிய அசுரா அழகிய அசுரா மீற ஆசை இல்லையா? என்ன பார்த்துட்டே இருக்க? சீக்கிரம் போய் கிளம்பு. நீ வெளியே போனாதான் வேற பிளவுஸ் சேஞ்ச் பண்ணி சாரி வேர் பண்ண முடியும். நீ வெளியே போ. அதுக்கு என்ன விடுறி? விட்டாதானே போக முடியும். அது நீ நான் ஒன்று சொல்லவா? நீ நீ அப்படி கண்ணை மட்டும் மூடிக்கோ. கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா நான் வேற பிளவுஸ் போட்டுப்பேன். ஏன்னா நீ 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 விலைக்கு போய் ஒருவேளை திரும்பி என்னை பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவெல்லாம் இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவன் விருப்பம் இல்லாம தோற்றதான் ஆம்பளையே இல்லைன்னு. அப்புறம் என்னவா? அது ஆம்பளைக்கு, உனக்கு இல்லையே. என்னடி பெரிய பேத்தி பாக்குறியா? அப்பா வெறுப்பேத்துறான மட்டும் அப்படிங்கல நல்லா கிளுக்கிளுன்னு விளங்கும். இதை சொல்லிடுவேன்டா. இப்போ நான் என்ன தாண்டி பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீ அப்படி அந்த சைடு திரும்பி கண்ணை மூடிக்கோ. நான் அதுக்குள்ள பிளவுஸ் மாற்றி சாரி வேர் பண்ணிடுவேன். ஐயோ கடவுளே, இந்த உலகத்திலே உன்ன மாதிரி லூசு யாருமே இல்லடி. நான் லூசுனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் மென்டல் தானே? நீ மென்டல், நான் லூசு. எப்படி இருக்கு? கோபம் வருதா? கோபம் வருதான்னு கேட்க. எப்படி 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 உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன லூசுன்னு சொல்றியே? அப்ப நீ தானே ஏன் கிட்ட தாலி கட்டின? அப்ப உனக்கு பேர் என்னவா? சொல்லு சொல்லுடா. அப்போ முடியலமா, என்னால முடியல, சத்தியமா முடியல. முடியனா பாத்ரூம் அங்கதான் இருக்கு, போ. பொறுக்கி சீக்கிரம் சீக்கிரம் கட்டி தொலை. உன் அவசரத்துக்குலாம் என்னால பண்ண முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். மூடிட்டு முதல்ல கண்ணை மூடு. அதான் திரும்பிட்டு வந்தேன். அப்படி என்ன பார்க்க போறேன்? உன்னை நம்ப முடியாதுடா. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தானே தெரியும். இப்போ கண்ணை மூடிட்டேன். கண்ணை திறந்த கண்ணை நோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன். ஆமா ஆமா முடிஞ்சதா இல்லையாடி? இருடா. ஐயோ கடவுளே, எல்லாம் என் நேரம் நேரம் நேரம். யார வேணாலும் நம்பிடலாம்டா. உன்ன மாதிரி ஆளுங்களை தான் நம்பவே கூடாது. ஆமா ஆமா ஆச்சா இல்லையாடி? அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே. போதும் போது நீ சைட் அடிச்சது, வா போலாம். ஐயா நினப்புதான். நான் ஒண்ணு பாப்பேன். அதான் மூஞ்சிலே தெரியுது, போலாமா? ஆமா, அந்த நியூ டெண்டருக்கு ஃபைல எடுத்து வைக்க சொன்னேன். நைட்டு நமக்கு டைப் பண்ற வேலை இருக்கு. அதான் நேத்தே சொன்னியே, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. முதல்ல யாரு உன் கூட அந்த ஏலத்துல இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல அவன் யாருன்னு மீட் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன விட மேடம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க போல. ஓகே பாத்துடலாம். ஆமா, உன் கூட ஒருத்தன் போட்டி போடுறான்ல, ஸோ அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. போலாம் வாங்க. அடி மனசு அருவாமனையில் நறுக்கிறியே. ஏதாவது பிரச்சனையா? போலாம். என்ன கண்ணடா அது? கண்ணை வச்சு ஆள டோட்டலா மாத்திடுவா போல. இனிமே இவ கண்ணை பார்க்கவே கூடாது. அது எப்படி? என்னோட ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது? இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. என்ன பாப்போம் இது எவ்வளோ நாளைக்குன்னு. ஆனா ஃபீல் நல்லா இருந்தது. ஐயோ, மிருதாக்கு வேற ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல. சரி, முதல்ல சரண் கூட போய் அந்த 1 கோடி ரூபாய் டெண்டர் இவன் கூட யார் போட்டி போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்டு போல கால் பண்ணி பேசலாம். டாக்டர், அம்மா பிளட் கொடுத்ததுல இருந்து நீங்க எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. எதுவா இருந்தாலும் 1 ஹவருக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொன்னீங்க. அம்மா பிளட் கொடுத்துமே 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. நீங்களும் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியே வந்திருக்கீங்க. என்ன ஆச்சு? முன்ன கொஞ்சம் ரொம்பவே சீரியஸா இருந்தாங்க. காப்பாற்ற முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா டைஃபாய்டு ஃபீவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ பிளட் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல தான். டாக்டர், அப்ப என் மருமகளை நாங்க பார்க்கலாம்? பார்க்கலாம். ஆனால் கசகசன்னு கூட்டமாக போய் பார்க்காதீங்க. பேஷண்ட்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க போய் பாருங்க. அப்புறம் நார்மல் வார்டு மாற்றுறதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக போய் பார்க்கலாம். நீங்கள் தானே உங்கள் ஹஸ்பண்டு? ஆமா டாக்டர். விக்ரம்ங்கிறது நீங்களா? ஆமா டாக்டர். அவங்க இப்போ கான்சியஸ்ல இல்லை. ஆனாலும் அவங்க வாயிலிருந்து அதிகமாக வந்த வார்த்தை விக்ரம் சார், விக்ரம் சார், விக்ரம் சார், இது மட்டும்தான் வந்தது. எனக்கு என்னமோ அவங்க மனசு உங்களை தான் தேடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் போய் பாருங்கள்.
மற்றவங்க எல்லாரும் நார்மல் வார்டு மாத்துறதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே டாக்டர். கான்சியஸ்ல இல்ல, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கான்சியஸ்க்கு கொண்டு வர பாருங்க. நிறைய பேசுங்க. ஓகேவா? ஆனா டிப்ரெஷன் கொடுக்குற மாதிரி எதையும் பேசாதீங்க. கான்சியஸ் வர வரைக்கும். ஓகே? அப்புறமா வந்து நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஓகே? சரி, மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் அப்பதே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் பேர் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே? இப்போ நான் உங்களை பார்க்கலாம்ல? ஓ ஷேர், தாராளமாக போகலாம். விக்ரம், நீ போய் முதல்ல உன் பொண்டாட்டி பாரு, நாங்களா அப்புறமா பார்த்துக்குறோம். என்ன? ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். புரியுதா? டாக்டர் சொன்ன மாதிரி வேற எதையும் பேசாத அதிகம். ஓகேண்ணா. அனிதா, நீ கான்சியஸ்லேயே இல்லைன்னு எனக்கு தெரியும். டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா சுத்தமா உணர்வே இல்லாத உன் மனசுல எப்படி என் பேரு? அப்போ நீ என்ன லவ் பண்றியா? 3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட, உங்களுக்கு லவ்னா பிடிக்குமான்னு. பிடிக்குமா இல்லை, அது அது என் வாழ்க்கையோட ஒரு அர்த்தமா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு பூமி என்ன விட்டு போனாலும் அதுல இருந்து அந்த வார்த்தையை கேட்டா கூட என்னால என்னால நார்மலா இருக்க முடியாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் தேவதன்னு ஒருத்தி கிடைப்பா. அதே மாதிரிதான் பூமி கிடைச்சா. ஆனா கையில கிடைச்ச பொக்கிஷத்தை பத்திரமா வச்சுக்க தெரியல, தவற விட்டுட்டேன். 2வதா அனிதான ஒருத்தி கிடைச்சா. அவளையாவது கையில பத்திரமா வச்சுக்க முடியுமான்னு யோசிக்கும் போது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். இந்த தப்பை எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நானும் உன்னை விரும்புறேன் தான் போல. அதனாலதான் உனக்கு ஒண்ணுன்னா என் கண்ணுல தண்ணி வருது. இதுக்கு பேரு தானே காதல். நடந்து முடிஞ்சத யாருனாலையும் மாத்த முடியாது. ஆனா இனி நடக்க போறத கண்டிப்பா மாத்த முடியும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்கிற இதே உணர்வு உனக்கும் இருக்காது இல்ல? ஏன்னா என்ன மாதிரி நீ கல்யாணம் வேணான்னு தானே சொன்ன. வேணான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தானே நான் கொடுத்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணேன். அதுவும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் புருஷன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அவளால அது தாங்கிக்க முடியாது. ஏன்னா முறையா ஒருத்தர் மேல காதல் வருதுன்னா அந்த மொத்த காதலையும் தன்னோட முதல் காதலியே எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் பூமி அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. உனக்குன்னு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. என் உயிரை தாண்டி உனக்குன்னு நான் எதை கொடுப்பேன்? கண்டிப்பா நீ என்னை ஏத்துக்க மாட்ட எனக்கு தெரியும். ஏன்னா அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்ட. இன்னொன்னு, நான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சேன்னு உனக்கு தெரிஞ்சா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. வேற ஒருத்தனை காதலிச்சிருக்கேன்னா நம்ம எப்படி காதலிக்க முடியுன்ற அந்த ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ள இருக்கும். இதையெல்லாம் மீறி எப்படி நீ என்னை ஏத்துக்கிறவ? நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி நம்ம பெரியதா போறோம். அன்னைக்கு அந்த மீனாட்சி லாயர்னு சொன்னாங்க, இந்த 1 வருஷ கேப்புக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு வேளை காதல் வந்துட்டா இந்த அக்ரிமெண்ட்ல ஒண்ணு இல்லைன்னு. ஆனா எனக்கு காதல் வந்துருச்சு. உனக்கு இது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படியே காதல் வந்தாலும் உன்னால என்னை ஏத்துக்க முடியாது எனக்கு தெரியும். பரவாயில்லம்மா, நீ அது சந்தோஷமா இருந்தா போதும். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே, விடியும் வரை கனவின் நிலை உன்னதாய் இங்கு தினம் ஏங்குது, மனம் முருகிடும் நிலை இது எந்த முதல் வரும் உயிர் காதல், உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இதுதான் காணும் கனவோ,
சரி ஆதிரா, அதான் இப்ப அனிதாக்கு நார்மல் ஆயிடுச்சுல. எல்லாரும் இங்க இருந்தா டாக்டர் திட்டத்தை செய்வாங்க. நீ என்ன பண்றனா, பாப்பா போய் வீட்டுல தூங்க வச்சுட்டு காலையில வரும்போது அனிதா சாப்பிட்ற மாதிரி டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வா. என்னங்க, நான் மட்டும் வீட்டுக்கு போனா ரொம்ப சங்கடமா இருக்குங்க. நானும் இங்கே இருக்கேன். அதுக்காக இல்லம்மா, பாப்பா வச்சிருக்க. ஏற்கனவே பாப்பாவுக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்மெல்லு பாப்பாவுக்கு ஒத்துக்காது. சொன்னா புரிஞ்சுக்கோ. நம்ம பாப்பாவையும் பார்க்கணும், எல்லாத்தையும் தான் பார்க்கணும். என்ன, நீ ஹரியை கூட்டிட்டு போ. அண்ணா வேணா நீங்களும் போங்க, அண்ணி மட்டும் இருக்க மாட்டாங்கல்ல. அதான் நான், மாதவன், அப்புறம் அம்மா அப்பா, அத்தை மாமா, இதோ மிருதுலா இவங்களாம் இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, நாங்க பாத்துக்கிறோம். இல்லடா, அது சரியா வராது. நான் இருந்தாதான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது ஒண்ணா பார்க்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆதிராவும் ஹரியும் போவாங்க. வேணும்னா அந்த பொண்ணு மிருதுலாவையும் வேணா கூட்டிட்டு. இல்ல மாமா, நான் இங்கே இருக்கேன். நான் போல. அக்காவையும் ஹரி வேணா போக சொல்லு. நீ சொன்னா புரிஞ்சுக்கோமா, போ. அதான் நாங்களாம் இருக்கோம்ல, பாத்துக்குருவோம். சரி, அப்ப நான் காலையில வரும்போது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, சரி போயிட்டு வா. சரி, நீ கொண்டு போய் விட்டுட்டு வந்துருக்கியா? அண்ணா மாதவன் போறேன்னு சொன்னான். அப்படியே அண்ணி, மாதவன், கனி, அப்புறம் ஹரி 4 பேர்த்தையும் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடலாம். ஆமா, நீ இரு, நீ தான் ஏதாவது ஒண்ணு பார்க்க முடியும். சரி, அப்ப மாதவன்ட்ட சொல்றியா? நான் அப்பதே மெசேஜ் பண்ணிட்டேன்னா, அண்ணி மட்டும் வெளியே போனாங்கன்னா அவன் வந்து கூட்டிட்டு போயிடுவான். அண்ணி போயிட்டு வரீங்களா? சரி மகேஷ், சரி பாப்பா கொடுங்க. வீட்டுக்கு போலாம்ல. ஆமா, என் அக்காவை எப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு வீட்டுல போய் நான் கூத்தடிக்க சொல்றியா? ஏதாவது ஒண்ணு சொன்னா கோவப்படுத்துற மாதிரி பேசு. என்ன, இரு, எல்லாரும் போட்டும். சரிங்க, ஏதாவது ஒன்றா ஃபோன் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். என்ன, அனிதாவுக்கு கான்சியஸ் வரவும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு நைட்லாம் தூக்கமே வர. அதெல்லாம் நான் எல்லாம் பாத்துக்கிறேன். என்ன, நீ பார்த்து பத்திரமா போ. என்ன, மாதவனை மெதுவா வண்டி ஓட சொல்லு. டேய், அவன்கிட்ட சொல்லுடா. சரிங்கண்ணா. சரிங்க, நான் போயிட்டு வரேன். ஐயங்க, அவனையும் கூட கூட்டிட்டு போ. அவ கன்சீவா இருக்கா, இங்கே தான் கடப்பின்னு உட்காந்துருப்பா. வரவே மாட்டேன்னு ஒத்த கால நின்றா. அப்புறம் இப்பதான் கன்வீட் பண்ணி மாதவன் கூட போக சொல்லியிருக்கேன். அவ கன்சீவா இருக்கா, அவளுக்கும் ஹாஸ்பிட்டல் அவளுக்கும் ஒத்துக்காது. நாளைக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணா வாங்க. என்ன, சரிங்க. கனி, கனிங்க பாரு, அப்பா பாரு, கனி பாரு, அவன் மூஞ்சியே சொன்னி போச்சு. அவளுக்கு இன்னும் டேப்லெட் கொடுக்கல. வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பாடு வச்சு டேப்லெட் கொடு. என்ன, நீயும் பார்த்துட்டு தூங்க. ஓகே, பாய், போயிட்டு வா. சரிங்க. சரி மகேஷ், சரணுக்கும் சந்தியாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அதை நான் அப்பதையே எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன்னா சரின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டில் இருக்கட்டும். சொன்னா உடனே சரண் துடிச்சிட்டு ஓடி வந்துருவான்னு எனக்கு தெரியும். அண்ணி சொல்லவே வேணாம். சரி, அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். அதான் அனிதாக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு ஓகே தானே, கான்சியஸ் மட்டும் வந்துட்டா போதும். சரி, நீயும் போய் நம்ம அம்மா அப்புறம் அத்தைக்கெல்லாம் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து கொடு. அவங்க காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சரிண்ணா. இதெல்லாம் நீயும் சாப்பிடுமா. அக்காக்கு இப்படி இருக்கும்போது எப்படி மாமா சாப்பிடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் காய்ச்சல் சரியாயிடுச்சுல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன, எல்லாமே சீக்கிரமா மாறும், நீ கவலைப்படாத. ஓகே, சரி, நீயும் மிருதுல போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருங்க. என்ன, புரியுதா? நான் போய் மேல இருந்து அவன்கிட்ட சொல்றேன், வண்டியை மண்டக்கிறவமா ஓட்டுவான். சரிங்க. காலையில இருந்தே ஒண்ணுமே சாப்பிடலையா? ஆமா, என் அக்காக்கு இப்படி இருக்கும்போது என்ன சாப்பிட சொல்ற? இல்ல சாப்பாடு தான் இறங்குமா என்ன? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். எனக்கு என் அக்கா நல்லானா போதும். லூசு மாதிரி பண்ணாதடி. என்ன, உன்ன மாதிரிதான் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா அவங்க எல்லாத்தையும் மட்டும் மாத்த முடியுமா? வா, முதல்ல சாப்பிட போலாம். வேணான்னு கேட்க மாட்டியா? எனக்கு ஒண்ணு வேணாம். அரைஞ்சேன்னு வச்சுக்க, வா கம்முனு. இப்படி மிரட்டினாப்ல மட்டும் நான் வந்துருவேனா? எனக்கு ஒண்ணு வேணாம், என்ன விடு, அவ்வளவுதான். மிருதுலா, சொன்னா கேளு, என்ன கோவப்படுத்தாத. என்ன, பேசாம வா. ஏய், என்னடி பண்ற? யாராவது பாத்துற போறாங்க. மிருதுலா, என்னால வேண்டாம், எல்லா பிரச்சனையும் ஒருத்தியால. எவன்டி சொன்னது? உனக்கு எதுவும் தெரியாது மகேஷ். பாரு, முதல்ல சந்தியாவோட வாழ்க்கை அப்படி போனதுக்கு நான் தான் காரணம். என் அக்கா இப்படி ஆயிட்ட பாத்தியா? ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஆயிக்கிட்டே இருக்கு? ஏய், அது ஏதோ கெட்ட நேரண்டி. இங்க பாரு, உன்னை சமாளிக்கிறதாண்டி பெரும்பாடா இருக்கு எனக்கு. இங்க பாரு. வயிற்றுல ஒன்றும் இல்லைன்னா கிறுக்கு மாதிரி தான் யோசிக்க தோணும். இப்போ வா, சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருமா, அழாத, புரியுதா? நான் இருக்கேன். இப்பெல்லாம் ரொம்ப அழுகுறடி. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் அழுகாதேன்னு சொல்கிறேன். எல்லாமே மாறும், நம்புவோம். அழுகாத. அதான் நான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல. அப்போ நான் இருக்கேன்னு சொல்கிற வார்த்தையை நீ நம்ப மாட்டேங்கிற, அப்படித்தானே? ம்
இதான் ஹோட்டலோட டிஜே படி நடக்கிற இடம். இங்க அவன் வர சொல்லியிருக்கான். ஆமா, ஏன் நீங்க வந்த பழக்கம் இல்லையா? எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, பயமாவும் இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன, வா போலாம். ஆமா, இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எந்த ஆம்பளைக்குமே தெரியாத இடம் இது இல்ல, ஓகேவா? அதான் உனக்கு எப்படி கரெக்டா இந்த இடம்லாம் தெரியுது? இங்க பாரு எப்படி ஆடிட்டு இருக்காங்க பொண்ணுங்களா. இப்படித்தான் ஆடுவாங்களா? ஏய், இது டிஜே, அப்படித்தான் ஆடுவாங்க. எப்படி அப்படி அரையும் குறையுமா? எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கலடா. அது எவன் அவன்? இங்க வர சொல்லு, இங்க வந்து அவனை பேசிட்டு போ. ஏய், அவனும் என்ன மாதிரி தாண்டி. அவன் ஊட்டியிலேயே நம்பர் 1 சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கானாமா. எவனா இருந்தா சரி, இங்க வந்து பேச சொல்லு. எனக்கு உள்ள வரதுக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, உன்னை யாரும் கடிச்சுதான் சாப்பிட மாட்டாங்க. வா போலாம். பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, வா. சரண், வாடி. சரண், சரண் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுல. இல்லடா, ஏய், பயமா இருக்கு. எனக்கு என்ன விட்டு முன்னாடி போற? டிஜேனா அப்படித்தாண்டி இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீனா? இங்க லைட்ஸ்லாம் ஆஃப் ஆஃப் இதாகிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் புதுசா இருக்குடா. ஏய் சந்தியா, அல்லாத அல்லாத, ஒண்ணும் இல்ல. என்ன இன்னும் வரல? ஏய், அங்க பாரு, டிஜேக்குள்ள காதல் ஓடுறது. யாரா அது? என்ன சார் இவ்வளவு கூட்டத்துக்குள்ளயும் இவ்வளவு நெருக்கமா ரொமான்ஸ் பண்றாங்க? சார் இவன் வேற யாரும் இல்ல யாரு? சார், இவன் தான் உங்களுக்கு பின்ன அந்த சரண். என்ன சொல்றீங்க? ஆமா சார், இவன் தான். நீங்க மீட் பண்ணணும்னு நினைச்சதே இவன் தான் சார். அங்க நிக்கிறது அவன் பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். அவனுக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவன் பொண்டாட்டின்னு தான் நினைக்கிறேன். அவன் பொண்டாட்டியா? ஒண்ணும் இல்ல. ஏய், ஒண்ணும் இல்ல. இந்த பாரு, ஒண்ணும் இல்ல. அவன் பொண்டாட்டியா? ஆளு பார்க்க செம்ம நாட்டுக்கட்டையா இருக்கா. இவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? என்ன சார் பேச்சு எதுவும் சரியில்லை? ஏன் சதாசிவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? தெரியும் சார், ஆனா எதிரி வயிற்றுலயே கை வைக்கிறது தப்பு இல்லையா? நான் ஒண்ணு விருப்பப்பட்டுட்டா அவன் எனக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாகணும். என்ன அங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் தெரியல. சரி வாங்க, நம்மளுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள அந்த சைடு போலாம். அவன் பொண்டாட்டியை பத்தி கொஞ்சம் விசாரி. அது மட்டும் இல்ல, எந்த ரூம்ல தங்கி இருக்கானுங்க இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே? ஆளு பார்க்க செம்ம அழகா இருக்கா. கண்டிப்பா சார், வாங்க போலாம். இங்க பாரு, பயப்படாத. இங்க பாரு. ஏய், பயப்படாதடி. முதல்ல பயந்துட்டு இருந்தீனா? ஏய், நான் பார்க்க வந்தபடியே ஓடிடுவோம் போலடி. வா. இங்க பாரு சந்தியா, முதல்ல அழுகிறத ஸ்டாப் பண்ணு. அழுகிறத நிறுத்து. சரி, நான் கண்ணு மூடிக்கிறேன். என்னை இங்க இருந்து அங்கிட்டு கூட்டிட்டு போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, எதுக்கு பயப்படுற? வாழ்க்கையில என்கிட்ட சண்டை மட்டும் போட்டுறீங்க. இப்ப எதுக்கு பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா போலாம். பயமா இருக்கு சரண். ஐயோ முருகா, வா போலாம். பயப்படாத. சரி, கண்ணை முடிக்கும். நான் கூட்டிட்டு போ. ஹலோ மிஸ்டர் சதாசிவம், நீங்களா? நான் தான். பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பரவாயில்லையே, நாங்க சொன்னதும் எங்களை உடனே பார்க்க வந்துட்டீங்க. ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, அதான் என்ன ஏதுன்னு ஏலத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு பேசிக்கலாம். ஓ, ஏலத்துக்கு போலான்னு வேற ஐடியா இருக்கோ? ஏன், எங்க கம்பெனில இருந்து நாங்க கூட்டிங் வர மாட்டோமா? வரதான் செய்வோம். நைஸ் டு மீட்டிங். பரவாயில்ல. எப்ப கோவப்படுற? என்ன என்கிட்ட என்ன பேசுறதுக்காக வர சொன்னீங்களோ அதை மட்டும் பேசினா பரவாயில்ல. அதுவும் பேசுறப்போ கண்ணை பார்த்து பேசுறவன் தான் ஆம்பளை. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் யூ வாண்ட்? வாட் யூ வாண்டா? எதுக்கு பேச வர சொன்னீங்க முதல்ல சொல்லு. டேய் தம்பி, நீலாம் இப்பதான் வளர்ந்துட்டு வர்ற. ஓகே, நான்லாம் வளர்ந்து வளர்ந்து மேல வளர்ந்துட்டு போறவன். என்ன, ஊட்டிலேயே நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கிறது என்னோட சாஃப்ட்வேர் கம்பெனி தான். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு வர டெண்டரை உனக்கு விட்டு கொடுத்துட்டு வெடிக்க பார்ப்பனா? சோ இந்த டெண்டரை நீ ஏலத்துக்கு வாங்க கூடாது. அதுக்குதான் வேற பேசலாம். வாங்க கூடாதா? எதுக்கு வாங்க கூடாது? ஹலோ ஹலோ ஹலோ,
நியாயமா நடந்துக்கோங்க. ஓகே, பிசினஸ்னா நியாயம் நேர்மை எல்லாமே இருக்கணும். என் புருஷன் உழைக்கிறாரு, அதனால 1 கோடி ரூபாய் காசு போட்டு வாங்குறாரு. அந்த டெண்டர்ல உங்களால ஜெயிக்க முடியுதான்னு பாருங்க, அப்புறம் என் புருஷனை பத்தி பேசலாம். என்ன நீங்க அவரை விலைக்கு வாங்கினாப்ல மட்டும் அவர் என்ன உங்க விலைக்கு இறங்கி வருவார் நினைப்பா? என்ன துடிப்பு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தம்பி சார் என்ன சொல்றாரோ அதுக்கு இறங்கி வாங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேச வர சொன்னதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி என் புருஷனவே விலைக்கு வாங்கணும், நீ இந்த டெண்டர் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வர சொல்லியிருந்தா கண்டிப்பா இவரை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ரொம்ப தான் துடிக்கிறீங்க. பேர் என்ன? பொறுமையா இரு. விட்ரி, கைய விட்ரி. எனக்கு வர்ற கூத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கைய விடு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன்னோட முன் கோவத்தினாலதான் நீ எல்லாத்தையும் இழக்க போற. பேசாம இரு. இங்க பாருங்க, கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். என்ன, ஒருவேளை ஏலத்துல நாங்க தோத்து போயிட்டா தாராளமா அந்த டெண்டரை நீங்க எடுத்துக்கோங்க. சப்போஸ் தோத்து போகாம நேர்மையான வழியில நாங்க ஜெயிச்சா கண்டிப்பா அந்த டெண்டர் எங்களுக்கு தான். ஓகே, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி பேரம் பேசிதான் வாங்கணும் நீங்க சொல்லினா இந்த புள்ள பொழப்புக்குள்ள கேவலமான பொழப்பு. போய் தொங்கலாம். என்ன தம்பி, பொண்டாட்டிய முன்ன பேச விட்டுட்டு பம்பு போய் பின்னாடி நிக்கிற? இந்த இடத்துல உன் பொண்டாட்டி உனக்கு புருஷனா இல்ல நீ அவனுக்கு பொண்டாட்டியாங்கிற மாதிரி இருக்கு. ஏய், வாய் மூடுடா. இன்னொரு வாட்டி என் புருஷனை பத்தி தப்பா பேசுறேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. நீ வந்து பாத்தியா? வாய் மூடி பேசாம இருந்துக்கோ. என்ன, ஏலத்துல பாப்போம். என்ன, ஏலத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டெண்டர். என்ன, எங்களால நான் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், என் புருஷன் எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? உண்மையா உழைச்ச காசு கண்டிப்பா நினைச்சு நிக்கும்டா. ஏலத்துல பாக்கலாம். ஓகே ஓகே, இங்க பாரு, ஏலத்துல நான் தோத்து போயிட்டா தாராளமா அந்த 1 கோடி ரூபாய் டெண்டரை உனக்கு நான் விட்டு கொடுத்துருவேன். சப்போஸ் நான் தோத்து போகல, எனக்கு அந்த ஏலத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த டெண்டர் எனக்கு தான். என்னோட உழைப்ப, என்னோட மூலதனத்தை எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது என்னோடது. என்னோட ஒரு பொருள் யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். ஓ, ஓகே ஓகே. பேரம் பேசி பார்த்தேன், சரியா வரமாட்டேங்கிற. சரி ஓகே, போட்டி போட்டுதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். எப்படியும் மூக்கு உடைஞ்சு போறது நீயா தான் இருக்கும். பாப்போம். அதையும் பார்த்துருவோம். அப்புறம் ஒன்னு சொல்லணும்னு தோணுச்சு. முதல்ல தன்னோட இலையில இருக்கிற அந்த சோற சாப்பிடவே இங்க வக்கு இல்லையா? இதுல அடுத்தவன் எச்சி இலைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உன்னோட இலையில இருக்கிற சாப்பாடு சாப்பிடு, அப்புறம் அடுத்த வேலைக்கு வரலாம். அதுவும் எச்சி இலையா தான் இருக்கும். இவன் என்ன பேசுறான்? எதை மீன் பண்ணி பேசுறான்? தம்பி என்ன எச்சியல சோறு என்ன பேசு? அதை நான் இன்டைரக்டா சொல்லியிருக்கேன். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மிஸ்டர் சதாசிவம், களத்துல சந்திப்போம். ஏன் ரேஞ்சுக்கல நீ பொடி பையன் என்கிட்ட போட்டிடுற. ஓகே பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பொண்டாட்டி பத்திரம். என் இலையில இருக்கிற சாப்பாடை எனக்கு சாப்பிட தெரியும். ஆனா எனக்கு அடுத்தவன் இலையிலே, அதாவது அடுத்தவன் எச்சி பண்ண இலையில சாப்பிட்டே அதிகமா பழக்கமாயிருச்சா, அதான். ஓகே, பொண்டாட்டி பத்திரம். பாய்.